Hi friends, welcome to சமையல் திருவிழா. இன்னைக்கு சமையல் திருவிழா சேனல்ல பீட்ரூட் சோதி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். நம்ம யூசுவலாவே வீக் டேஸ்ல சாம்பார் இல்லனா புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? இது அதுக்கு கொஞ்சம் மாற்றா பீட்ரூட் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு சோதி தாங்க. இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்போ நம்ம பார்த்திடலாம். பீட்ரூட் சோதி செய்யிறதுக்கு பீட்ரூட் 400 கிராம் எடுத்துக்கிறேன். நல்லா தோல் சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 ல இருந்து 7 சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லனா பெரிய வெங்காயத்துல பாதி மட்டும் எடுத்து அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 தேங்காய் சீலை எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு. அப்புறம் இதுக்கு காரத்துக்கு ஒரு 5 ல இருந்து 7 எண்ணம் போல வத்தல் எடுத்துக்கோங்க. இது நம்ம காரத்துக்கு ஏத்தாப்ல கூட்டிக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ்ல 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, கொஞ்சமா கல்பாசி, 1/2 டீஸ்பூன் போல சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 டீஸ்பூன் ஜீரகம். இந்த ஸ்பைசஸ் மட்டுமே போதும் நம்ம சோதி ரெடி பண்றதுக்கு. வெளியில இருந்து எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறது கிடையாது. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, ஃபைனலா 1 டேபிள் ஸ்பூன் போல சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது ரொம்ப நம்ம ஈஸியா செஞ்சிரலாம். முக்கியமா இந்த சொதி நல்ல சூடான சாதத்துல நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறாங்கறத இப்போ நம்ம பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தோல் சீவி வச்சிருந்த பீட்ரூட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பெருசா கட் பண்ணிட்டோம் அப்படினா பிசைஞ்சு சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொதி செய்யறதுக்கு காய் வேக வைக்கிறோம் இல்லையா, இப்போவே நம்ம எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அது அந்த கிரேவியோட ஒட்டாமல் வரும். அதனால உங்களுக்கு அடிஷ்னலாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இப்போவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்புறம் நான் இன்னைக்கு 6 விசில் வரைக்கும் வேக வச்சிருக்கிறேன். ஏன்னா அப்போனா தான் காய் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒவ்வொரு கிழங்க பொறுத்து நம்ம வேக வைக்கிறது. உங்கள் குக்கரில் சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுந்தம்பருப்பு, அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுபட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும்ல, அப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போது இதே கடாயில் மிச்சம் இருக்கிற எண்ணெயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்துக்கோங்க. ஸ்டார் பூ, பட்டை, கல்பாசி, சோம்பு, அப்புறம் ஜீரகம், வத்தல். இதை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை பண்ணும்போது மட்டும் ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஈஸியாக கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ஓரளவு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் வறுபட்டுருச்சுன்னா அந்த தேங்காவோட வாசனை வரும். தேங்காவோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மசாலா இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம நல்லா இப்போ அரைச்சிடலாம். தடவை அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க. இதில் ஒரு 80% அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது குழம்பு மாதிரி வந்துடும். சொதிக்கு ஒரு 80% மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை அந்த தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மட்டும் நம்ம தண்ணி பீட்ரூட் வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போவே இதுக்கு தேவையான அளவு தண்ணியை காயோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு.
இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் அரைச்ச பேஸ்ட்டில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு மிச்சம் இந்த மசாலா இருந்ததுன்னா அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மசாலாவை புளிக்குழம்புல கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போது மசாலாவும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இவ்வளோதாங்க, பீட்ரூட் சோதி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது டெஃபினட்டாக சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.